உனக்கு எதிராக பல துன்பங்களை நிகழ்த்தக்கூடிய எதிரிகள் வந்து இருக்க போகிறார்கள், அவர்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும், அவர்களை எப்படி நீங்கள் சமாளிக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஒரு சின்ன பெண் குழந்தைக்கு நாம் சொல்லித் தருகிற விடயமாக பாரதி சொல்லுகிற பாடல்களுடைய தொகுப்பு இந்த இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிற பாடல். அருமை பெரியவர்களே, இன்றைக்கு இருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கு வந்து நம்ம ஒரு கட்டத்திலையும் தாண்டி வந்துட்டோம். ஒரு படிக்க கூட முடியாத காலகட்டத்திலேருந்து ஆரம்பிச்சு பெண்களை இப்போ ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வர்ற காலத்துக்கு கொண்டு வந்துட்டோம். ஆனா இப்பயும் பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் பெண்களுக்கு இருக்கு. சின்ன குழந்தைக்கு 13 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தைக்கு குட் டச் பேட் டச்னா என்னன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு காலத்துல நம்ம இருக்கிறோம். அது எவ்வளவு வருத்தத்துக்குரிய விஷயம் பாருங்க. குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்னன்னு ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு காலத்துல நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம்னு சொன்னா எவ்வளவு வருத்தத்துக்குரிய ஒரு விடயம் இது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு காலத்துல பாரதியினுடைய பாடல்கள் இன்றைக்கு நமக்கு துணையா இருக்கு. இந்த பாடல்கள் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். வருங்காலத்து பிள்ளைகளுக்கு, வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு, நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைகளுக்கு, நமக்கு தெரிந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் இந்த பாட்டெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இந்த பாடலை சொன்னா தன்னை அறியாமலே ஒரு தைரியம் இந்த பிள்ளைகளுக்கு வந்து சேரும். அப்பேற்பட்ட பெருமை இந்த பாட்டிற்கு உண்டு. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா. இப்ப இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நவீன காலத்தில் பாரதி தோன்றி இருந்தா, செல்போனை நோண்டாதே பாப்பா, நீ ரீல்ஸ் பார்க்க கூடாது பாப்பா, செல்போனை நோண்டாதே பாப்பா, நீ ரீல்ஸ் பார்க்க கூடாது பாப்பா அப்படின்னு தான் பாடியிருப்பாரு. அப்படி இப்ப இருக்கிற பிள்ளைகள்லாம் உடம்ப வருத்தி வேலை செய்கிற மாதிரி இல்லாம, உடம்பை வேர்வை வர மாதிரி செஞ்சு விளையாடாம சும்மா போற போக்குல போன்ல கேம்ல விளையாடுறதே ஒரு வேலையா வச்சிருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள்ட்ட அந்த ஃப்ரீ ஃபயர்ங்கிற கேமை வந்து ஒழிக்கணும், ஃப்ரீ ஃபயர்ன்ற கேமை அன்இன்ஸ்டால் பண்ணணும் போன்ல இருந்துன்னு சொல்ற அளவுக்கு நம்ம அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க என்னன்னா விளையாட்டுன்னா போன்ல விளையாடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்புக்கு இருக்கிறாங்க. அதை பாரதி பார்த்திருந்தாருன்னா இந்த பாட்டை இப்படிதான் மாத்தி பாடியிருப்பாரு. ஓடி விளையாடு பாப்பாங்கிறத இப்படி பாடியிருப்பாரு. இப்ப இந்த பிள்ளைகளுக்கு தெருக்கள்ல விளையாடுகிற பிள்ளைகளுக்கு ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா. எப்படி ஓய்ந்திருக்கணும்? ஓய்வுங்கிற சொல்லுக்கு அண்ணா அவர்கள் விளக்கம் சொல்ற போது சொல்லுகிறார், ஓய்வுன்னா நீ போய் தூங்குறது கிடையாது. ஓய்வு நான் போய் ஓய்வு எடுக்கிறேங்கன்னு சொன்னா நம்ம போய் தூங்குறது கிடையாது. ஓய்வுங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம்னா அதற்கு மாற்றாக வேறு ஒரு பணியை செய்யறது தான் ஓய்வு. அது இல்லாம நம்ம என்ன பண்றோம்? நன்றிங்கய்யா. அது இல்லாம நம்ம என்ன பண்றோம்? ஓய்வுனா என்ன பண்றோம்? ரொம்ப நேரம் கழிச்சு எழுதுமோ நாட்டையே திருத்துற மாதிரி வேலையெல்லாம் பேப்பர் எல்லாம் திருத்திட்டு போய் படுத்துப்படுறோம். எதுக்குங்க போய் படுத்தீங்கன்னா பேப்பர் திருத்தினாங்க முடியல போய் இல்ல, பேப்பர் திருத்துறது என்ன கல்ல உடைக்கிற வேலையாது? பேப்பர் திருத்தும் போது நம்மளுக்கு ஓய்வு தேவைன்னா என்ன பண்ணணும்? அடுத்து புத்தகத்தை படிக்கணும். அப்ப என்னது, நம்ம ஓய்வுன்ற சொல்லுக்கு என்ன நினைக்கிறோம்னா உறக்கம் தான் ஓய்வுன்னு நினைக்கிறோம். அது கொள்ளக்கூடாது. ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. இந்த குழந்தையை வையாதே பாப்பாங்கிற பாட்டுக்கு, இந்த வரிக்கு பாரதியினுடைய எள்ளு பேரன் இப்ப ஒரு விளக்கம் சொல்றாரு. பாரதியினுடைய எல்லா பேரும் நிரஞ்சன் பாரதி அவர் ரொம்ப அழகா அந்த வரிகளுக்கு விளக்கம் சொல்றாரு. குழந்தையை வையாதே பாப்பான்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சக பிள்ளை இன்னொரு பிள்ளையை பார்த்து தவறா ஒரு வார்த்தை சொல்லி திட்டி பிடிச்சுன்னு வச்சுங்களேன், அது அந்த பிள்ளை வளர்ற காலம் முழுக்க அந்த மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த வார்த்தை ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு அழகா இருக்கிற பிள்ளை வந்து அழகில்லாத ஒரு பிள்ளையை பார்த்து நீ அழகில்ல அப்படின்னு, அதாவது அந்த பொண்ணுடைய பார்வைக்கு நீ அழகில்ல உருவத்தினுடைய கேள்வி செஞ்சு ஏதாவது பண்ணிடுச்சுன்னு வைங்களேன், அது அந்த பிள்ளை வளர்ந்து பெரிய பிள்ளையாகி அது கழுவியாகி அது பேரம்பத்தி எடுத்தாலுமே கூட அந்த வார்த்தை மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குமா. அப்ப அது எவ்வளவு ரொம்ப திருவள்ளுவர் சொன்ன மாதிரிதான், நமக்கு வந்து தீயினால் சுட்ட புண் உள்ள ஆறிவிடும், ஆனால் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்பது போல அந்த சொல் அது போய் தச்சுவிடும். அப்ப குழந்தை வயசுல இருக்கிற பிள்ளைகள்கிட்ட நம்ம சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கள் மனதுல போய் ஆடி பசுமரத்தாணி போல பதிஞ்சு விடும் இல்லையா. அப்ப அதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சின்ன பிள்ளைகளுக்கு தன் கூட விளையாடுகிற சின்ன பிள்ளைகளோட சண்டை போட்டு தவறான வார்த்தையை பயன்படுத்திடாத அப்படின்னு சொல்லுகிற ஒரு பாடல். எவ்வளவு நுட்பம் பாருங்களேன். 4 வரி தான் சொன்னேன் நான்.
இந்த 4 வரிக்குள்ளேயே 4000 அர்த்தங்களை பொதிச்சு ஒருத்தரால எழுத முடியும்னு சொன்னா அது எப்பேற்பட்ட ஒரு சிந்தனைக்கு உரியவரால முடியும்? பாரதியால மட்டும்தான் முடியும். ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு, உட்கார்ந்து இருக்காத, கூடி விளையாடு, ஒரு குழந்தையை திட்டாடுதான்னு நாலு 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 செய்தி தான். அந்த 4 செய்திக்குள்ள எவ்வளவு பெரிய சிந்தனைகளை பாருங்க.